ஆட்டுக்கால் குழம்பு வைக்கலாமா? இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு கையளவு பூண்டு பல், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி துண்டு, இது ரெண்டையும் இடித்து சேர்க்கையில் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ குக்கரில் நம்ம சுத்தம் பண்ண ஆட்டுக்கால், இடித்த இஞ்சி பூண்டு, அடுத்ததாக ஆட்டுக்கால் வேகிற அளவுக்கு தண்ணி, ஒரு ஸ்பூன் கல் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 7-8 விசில் கிட்ட வச்சிடலாம். அது வேகிறதுக்குள்ள மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் முழு சோம்பு, 1/4 டீஸ்பூன் கசகசா, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 1 கப் தேங்காய் பூ, அதே கப்பில் மல்லித்தூள், கடைசியாக கரம் மசாலா தூள், இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்தாச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். ஆட்டுக்காலும் நல்லா வெந்திருக்கு. இதை அப்படியே தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அகலமான எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், வெந்தயம், ஸ்பைசஸ் அதாவது கறிக்குள்ள ஸ்பைசஸ்லாம் போட்டு கையளவு பெரிய வெங்காயம் போட்டு 3 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி, 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் அந்த மசாலாவை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெந்த ஆட்டுக்கால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணி வேக வச்ச தண்ணி கொஞ்சம் உருளைக்கிழங்கு சேர்த்து 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க.